வணக்கம். லைவ் அப்டேட். குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6120 பை எடுத்துக்கலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா 6180, 6250 வரைக்கும் மார்க்கெட் பைய வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6100 கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்க்கு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 or 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு எடுத்துக்கங்க. மார்க்கெட் வந்து ஈவினிங் மார்க்கெட் வால்டேலாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் பார்த்துருவோம். நேச்சுரல் கேஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ட்ரெண்ட் மாறிடுச்சு. 490 எப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் பை எடுத்துக்கலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 வரைக்கும் மார்க்கெட் போகும். நம்ம டார்கெட் வந்து 10 பாயிண்ட் இன்னைக்கு கொடுக்குறோம். 490 எப்போ நீங்கள் பை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. வால்டேல் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் நேச்சுரல் கேஸ் ட்ரேடர்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கங்க. அப்போ லாங் எடுக்கிற விருப்பப்படுறவங்க 490 மேலே இருந்து 500 கால் ஆப்ஷன் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே. அப்புறம் சில்வர் மினி பார்க்கலாம். சிறுநை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து வால்டைல் மார்க்கெட் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 6400 எப்போ நம்ம பை கொடுத்துட்டோம். டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66,400 எப்போ பை கொடுத்துருக்கோம். டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66,800, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 67,800. சரிங்களா. ஒரு 1500 பாயிண்ட்களுக்கு மார்க்கெட் மேலே போகிறத வாய்ப்பு இருக்குது. டவுனாக வாய்ப்பு இல்லை. சில்வனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பை. ஓகேங்களா. காப்பர் நம்ம பார்த்துருவோம். அடுத்தது காப்பர் பார்த்தீங்கன்னா மார்னிங் நம்ம கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட 700 ஒரு 3 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. அதாவது 708 எப்போ நம்ம பை கொடுத்துருந்தோம். ஒரு 2 பாயிண்ட் டார்கெட் 710 போயிருக்கு. இப்போ நம்ம கொடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 710 எப்போ மார்க்கெட் ஸ்ட்ராங் பை தான் போகும். செல்லிங் இருக்காது. 710 எப்போ போச்சுன்னா 712 வரைக்கும் மார்க்கெட் காப்பர் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. காப்பர் ட்ரேடர்ஸ் நீங்கள் காப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரு 710 எப்போ வந்து பை எடுத்துக்கங்க. ஓகேங்களா. ஓகே ஓகே. அடுத்து கோல்டு மணி பார்த்துருவோம். கோல்டு மணி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு 54,000 எப்போ நீங்கள் பை எடுத்து, அது 53,800 எப்போ பை எடுத்துக்கலாம். அது செல்லிங் இருக்காது. 800 பை எடுத்திங்கன்னா உங்களுக்கு 54,000 54,200 வரைக்கும் மார்க்கெட் வந்து பையிங் வாய்ப்பு இருக்குது. கோல்டு மணி பொறுத்த வரைக்கும் கோல்டு மணி எடுக்கிறவங்க எடுத்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சில்வர் மணி பை, கோல்டு மணி பை, குரூட் ஆயில் பை தான். அது மாற்றம் இல்லை. குரூட் ஆயில் சில்வர் மைக்ரோ பண்ணுறவங்க நீங்கள் மைக்ரோ எடுத்து பண்ணிக்கங்க. ஓகேங்களா. சில்வர் மைக்ரோவில் நீங்கள் எடுத்து அழகாக பண்ணிக்கலாம். மைக்ரோவில் ஒரு பாயிண்ட்டுக்கு ₹1 வரும், எடுத்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் அளவுக்கு நம்ம கொடுத்த கால்ஸ் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. நம்ம கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஏதாவது சப்போர்ட் வேணும், கால்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க, ட்ரைனிங் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. எங்கள் ஊர் பேர் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும். பேசிக்காக கற்று ட்ரேட் பண்ணுங்கள். பாசிட்டிவாக ட்ரேட் பண்ணுங்கள். பாசிட்டிவ் மைண்ட் இருங்க. எல்லா நேரம் ட்ரேட் பண்ண நம்ம சொல்லிக்கொள்கிற விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணி கைட் பண்ணி ட்ரேட் எடுத்தாலும் போதும். பாசிட்டிவ் மைண்ட் ட்ரேட் பண்ணணும். நெகட்டிவ் மைண்ட் ட்ரேடிங் பார்க்காதீங்க. எல்லா நேரம் ட்ரேட் பண்ணுறது ஏன் சொல்கிறோம்னா லாஸ் ஆகிரும் மார்க்கெட்டு. நம்ம ப்ராஃபிட் எடுத்து வச்சுருப்போம் ஒரு நல்ல மார்க்கெட்டில், எகைன் வரைக்கும் திருப்பி லாஸ் பண்ணிடுவோம். அது போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம திருப்பி எகைன் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் புக் பண்ணிட்டோமா, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோமா, அதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கணும். எகைன் போயிட்டு ரீஎன்ட்ரி ஆனால மார்க்கெட் லாஸ் ஆகிரும். அது தேவையில்லாத ப்ரோக்ரேஸ் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம கேபிட்டலும் கூட போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்து ப்ராஃபிட் லாஸ் பண்ணிட்டோம்னா அன்றைக்கி வந்து நம்ம ஃபுல் டே வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது எல்லாம் வீணாக போயிடும். நான் பேனிக் ஆகிடுவோம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைண்ட் நல்லா வராது. ஓகேங்களா. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வச்சுக்கிறீங்களா, ஒரு 3,000 4,000 ப்ராஃபிட் இருக்கா, புக் பண்ணிட்டு கம்முன்னு இருந்துக்குங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அருமையாக நல்லா இருக்கும். அதோட நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஏன்னா மைண்ட் வந்து